காவலியா காவலியா டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகராது. ஃப்ளிப்பர் ஜீரோ இதை பற்றி யூடியூப்பில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஹேக்கிங் டிவைசஸ்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இதில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, வாங்க தரவாக ஆராய்ச்சி பண்ணிடலாம். வெல்கம் டு சைபர் நண்பன். இந்த ஃப்ளிப்பர் ஜீரோ மார்க்கெட்டுக்கு வந்து 2-3 வருஷம் தான் ஆச்சு. இப்போ அமேசான்லாம் இது சேலுக்கு இல்லை. இந்தியாவில் ஃப்ளிப்பர் நீங்கள் வாங்கவே முடியாது. நம்ம டெமோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையில் ஒரு ஃப்ளிப்பர் டிவைஸ் கிடைக்கலான்னா, உலக சுற்றுற ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர்கிட்ட வாங்கலாம்ல. வாங்க தமிழ் ட்ரக்கர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு ஃப்ளிப்பர் வேணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களால் தான் வாங்க முடியும். எனக்கு என்ன பண்ணுவியோ எனக்கு வாங்கிட்டு வந்தான். அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி வந்து அமேசானில் கூட உங்களுக்கு கிடைக்காது. சேம் டே டெலிவரியில் சேம் மினிட் டெலிவரி பண்ணிட்டாரு. தேங்க்ஸ், நன்றிகள். ஸோ மக்களே, இதுதான் ஃப்ளிப்பர் ஜீரோ. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நிறைய டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இவரே ஒரு ஹேக்கராக மாற்றி பார்க்கலாம். எதில் வந்தீங்க? காரில் வந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு கார் டோர் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். காரை ஹேக் பண்ணுறதுக்கு இதில் இந்த சப் ஜிகாகட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஓகே, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சப் ஜிகாகட்ஸில் போய்ட்டு இந்த சிக்னலை அனலைஸ் பண்ணணும். ஓகே, அன்லாக் பண்ணுவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த சிக்னல் வந்து 433.91 மெகாஹெர்ட்ஸில் ஒர்க். ஆமாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரீட் ரா அப்படிங்கிறத கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷனில் 433.92 கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அன்லாக் பண்ணுவா? அன்லாக் பண்ணு. ஓகே. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். அன்லாக் அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகே. அதேமாதிரி லாக் பண்ணு. லாக். ஓகே. ஸோ இதையும் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இதை நம்ம போய் கீழே அட்டாக் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளே அட்டாக்கு ஆல்ரெடி இதில் சிக்னல் பிடிச்சிருக்கோம். இதை வச்சு இந்த காரை ஓப்பன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இவரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். போயிட்டோம். இப்போ இதில் அன்லாக் இருக்குல்ல? ஆமாம். ஒரே நிமிஷம். இதுதான் கார் கீ. கார் கீயை வச்சு நான் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அன்லாக் ட்ரை பண்ணி பாரு. ஃபஸ்ட்டு அன்லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணி நம்ப முடியாது. ஓகே, லாக்கில் இருக்குது. இப்போ இந்த டிவைஸ் வச்சு ட்ரை பண்ணுமா? ஆமாம். அன்லாக் வந்து ரன்னிங் ஆப் கொடுக்கணும். ரன் பண்ணுவா? ரன்னிங் ஆப் சென்ட் பண்ணுமா? ஏய், அன்லாக் லெவலில் அன்லாக் ஆயிடுச்சுங்க. உண்மையிலேவா? இப்போ ஓப்பன் பண்ணி பாரு. அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ அதில் லாக் எல்லா காரையும் அட்டே பண்ணலாமே. இப்போ லாக் சிக்னல் இருக்குல்ல? சரி, இப்போ வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். 15 ஆப்பு சென்டு. லாக் ஆகலையா? பல்பா? இல்லை, ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகாது. ஏன்? இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர். இதை வந்து ரோலிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீப்ளே அட்டாக்லாம் ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும். 2வது தடவை ஒர்க் ஆகும்னா நம்ம 2-3 சிக்னல்ஸாக ஆல்ரெடி இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும். அங்கே ரிசீவரோட மேட்ச் ஆகுது. அதை பற்றின டீட்டெயிலை ஸ்டூடியோவில் போய் பார்க்கலாம். இது வந்து RFID தானே கார்டு இருக்குது. இதை ஆன் பண்ணி காமிங்க. கார்டை கூட அந்த கார்டை வந்து இதில் ரீட் பண்ணிடுறேன். ஓகே, ரீட் ஆகிடுச்சு. சென்ட் பண்ணுங்க. இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ்டில் போய்ட்டு எமுலேட். ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் அந்த கார்டு தேவையில்லை. சூப்பர். கார்டு தேவையில்லையா? கார்டு தேவையா? ஸோ எப்படி இருக்குது டிவைஸ்? வேறு லெவலில் உட்காந்துச்சு. செம்மையாக யூஸ் ஆகுது. ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஆனால் அதனால தான் வந்து இந்தியாவில் பேன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரியில் அதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதை கண்டுபிடிச்சது பெனிட்ரேஷன் டெஸ்டிங்காக. இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்ஃப்ராரெட், நம்ம ரிமோட்டு எல்லாத்தையுமே இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்ம ரீட் பண்ண முடியும். பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் அதெல்லாம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் உங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஹாப்பி ஜர்னி. பை. நம்ம சேனல் பாருங்கள். பை. இந்த ஃப்ளிப்பர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 கிக் ஸ்டார்டர் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஒரு 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரி ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் டிவைஸு. இதுதான் ஃப்ளிப்பர் டிவைஸ். இதுக்கு ஒரு கவர் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளிப்பர் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இதில் ஒரு LCD டிஸ்பிளே வந்துடுது. ஒரு மைக்ரோ SD கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 to 40 days வரும். உங்கள் யூசேஜ் பொறுத்து இன்னும் கூட ஜாஸ்தி வரலாம். இதோட ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சப் ஜிகாஹெர்ட்ஸ் ஆண்டனா இருக்குது, டிரான்சீவர் இருக்குது. அதே மாதிரி இதில் GPIO பின்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வைஃபை அடாப்டர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஐ பட்டன் உங்களால் ரீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ ஹார்ட்வேர் இருக்கிறது தான் இதோட ஒரு பெரிய பவரே. இதை வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டியில் ஹேக்கிங்க்கு ஸ்விஸ் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சிக்னலில் ஒர்க் ஆகிற முக்கால்வாசி டிவைசஸை நம்மளால் இதை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி மொபைல்லையும் ஆப் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னோட மொபைலில் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை என் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற அதே இன்டர்ஃபேஸ் என் மொபைலில் வரும். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது sub GHz, அடுத்து 125 Hz RFID இருக்குது, NFC ஆப்ஷன் இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, GPIO இருக்குது, ஐ பட்டன் இருக்குது, பேட் USB இருக்குது, யூடியூப் ஆத்தென்டிகேட்டர், அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸு. இது இல்லாமல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் இருக்கும். இதில் டிஃபால்ட் ஃபர்ம்வேரில் நம்மலாம் காலங்காலமாக விளையாண்ட ஸ்னேக் கேம் இருக்கும். இது மொபைல்லேருந்தே விளையாட முடியுது. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ் ட்ரக்கரோட கார் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை ஓப்பன் ஆச்சு, அடுத்த தடவை ஓப்பன் ஆகலை. அது வந்து ரோலிங் கோட் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பாக்கி எல்லா ஃபியூச்சரும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரோலிங் கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போது நம்ம கார் டிரான்ஸ்சீவர் சிஸ்டமில் ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒரு சிக்னல் அனுப்பிச்சிச்சு அப்படின்னா, ரெண்டாவது தடவை போகிற சிக்னல் பார்த்திங்கன்னா அதே சிக்னலாக இருக்காது. அதுலேருந்து ஒரு சின்ன இன்க்ரிமெண்டல் வேல்யூ அவங்க யூஸ் பண்ணுற அல்காரிதத்தை பொறுத்து அது ஒரு சிங்க் சிக்னலை நெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணும். பார்க்கிங்லேருந்து அவசரமாக இறங்கி போகும்போது லாக் பண்ணும்போதோ இல்லை காரில் ஏறும்போது அன்லாக் பண்ண ட்ரை பண்ணும்போதோ இந்த சிக்னலை வச்சு நான் அதை பிளாக் பண்ண முடியும்.